வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷோட அப்கமிங் மூவிஸை பற்றியும் அவரோட லைனப்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனுஷ் அடுத்து வந்து நம்மளோட விக்னேஷ் ராஜோட டைரக்ஷனில் நம்ம தனுஷும் அதே மாதிரி மமுதா பைஜு, சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வந்து நடிக்க போகிறாங்க. நம்ம ஜெயராம் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்க போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படம் வந்து ஒரு குயிக்கான ப்ராஜெக்டாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம விக்னேஷ் ராஜ் வந்து ஏற்கனவே வந்து நம்ம போர் தொழில்னு ஒரு மூவி மூலமாக வேறு லெவலில் வந்து எல்லாத்தையும் வந்து பாராட்டு வாங்கியிருந்தார். கிரிட்டிசிஸில் வேறு லெவலில் அந்த படம் வந்து க்ரியேட் ஆச்சு. அதில் வந்து நம்ம அசோக் செல்வனும் நம்மளோட சரத்குமாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு வேறு லெவல் இன்வெஸ்டிகேஷனாக ஒரு போலீஸ் ஜேர்னலில் வந்து பண்ணியிருப்பார். குறிப்பாக அந்த சைக்கோ கில்லரை யார் ரிவீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த சீட்டோட முனையில் வச்சு வேறு லெவலில் ட்ரீட் பண்ணியிருப்பார். இப்போ அவரோட டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அவர்கள் வந்து நடிக்க போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. குறிப்பாக மமுதா பைஜு இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறனால இவங்களோட காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கோலிவுட்டே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு மூவியாக இருக்குது. அடுத்து வந்து அவர் வந்து நம்மளோட ஹச்வினோத் டைரக்ஷனில் வந்து ஒரு மூவியில் நடிக்க போகிறதா இப்போ சாம் சிஎஸே வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்காரு. அவர் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்னு சொல்லியிருக்காரு. நம்ம சாம் சிஎஸ் வந்து அவர் சொல்லலை. தனுஷ்க்கு வந்து நம்ம ஹச்வினோத் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதையை வந்து உடனே வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அடுத்து வந்து ஹச்வினோத்தோட டைரக்ஷனில் ஒரு மூவி நடக்க போது. ஏற்கனவே வந்து நம்ம பரியேறும் பெருமாள் எடுத்த மாரி செல்வராஜோட ஒரு கூட்டணியில் ஒரு படம் எடுக்க போகிறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங்கும் இந்த வருஷமே வந்து ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வெற்றிமாறனோட ஒரு மூவியும் இருக்குது. அது வந்து வடச்சென்னை 2 இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து மேபி வந்து 2027க்கு வந்து போக வாய்ப்பு இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அப்புறம் கடைசியாக வந்து நம்ம லப்பர் பந்து எடுத்த தமிழரசனோட டைரக்ஷனில் ஒரு படத்துலேயும் வந்து அவர் புக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த படமும் மேபி 2026 இல்லை 27 வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அவரோட லைனப்பாக இருக்குது. குறிப்பாக அவரோட மூவி அப்கமிங்ஸாக இந்த வருஷமே ஒரு 2 படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே குபேரா படம் ரிலீஸ் ஆகி ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. குறிப்பாக வந்து தெலுங்கில் வந்து ஒரு வேறு லெவல் சம்பவமே பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால் இனிமேல் வரப்போகிற படத்துக்கெலாம் தெலுங்குலேயும் வந்து ஒரு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் ஆகும். அவரோட படம் இந்த வருஷத்தில் என்ன படம் வரப்போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் அவரோட லைனப்பில் எந்த படத்துக்கு நீங்கள் எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.